ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பிரதோஷத்தை ஒட்டிய ஒரு சிறப்பான பதிவு. வில்வத்தால அர்ச்சனை பண்ணினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஒரு முறை கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் விசிராந்தி பண்ணின்னு இருக்கா. அப்போ ஒரு மரத்துக்கு அடியில் வில்வ மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது மரத்து மேலே ஒரு குரங்கு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தது? குரங்கோட சேஷ்டை தான் தெரியும் இல்லையா, எத்த கண்டாலும் பிச்சு எரிகிற அந்த வில்வ மரத்தில் உட்காண்டிருந்ததுனால வில்வ இலைய பிச்சு எரிஞ்சுட்டு இருந்தது. அது எங்கே விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தா சிவன் காலடியில், சிவன் தலையில் விழருது, பார்வதி காலில் விழருது, பார்வதி தலையில் விழருது. அதுக்கு தெரியாதையே இலைய பிச்சு போட்டிருக்கு வில்வ மரத்தை இலைய. அந்த வில்வ மரத்துக்கு கீழே 2 பேரும் இருக்கா. பார்வதிக்கு சட்டுன்னு கோபம் வந்துடுத்து. இப்போ நாம் ரெஸ்ட் எடுத்துட்டு விசிராந்தியாக இருக்கிற நேரத்தில் நம்மளை தொந்தரவு பண்ணுறதே ஒரு வானரம் அப்படின்னு அவளுக்கு கோபம் வருது. ஆனால் சிவன் என்ன சொல்கிறார்? தேவி, நீ கோபப்படாத, இது அதுக்கான நேரம் கிடையாது, இது ஒன்றுமே இல்லை, எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. ஒரு 5 அறிவு உள்ள ஒரு பிராணி, ஒரு குரங்கு ஒரு வில்வத்தை பறித்து எரிஞ்சு விளையாடின்னு இருக்கு. அந்த விளையாட்டு அதுக்கு சாதகமாயிடுது. அது பூஜை பண்ணுற மாதிரி, நம்மளை அர்ச்சனை பண்ண மாதிரி நம்ம காலுக்கும் நம்ம தலையிலையும் நம்ம அங்கங்கள்லையும் விழுந்திருக்கு. இப்பேற்பட்ட குரங்க போய் நாம் கோச்சுக்கலாமோ? கூடாது அப்படின்னா அவர் சொல்கிறார். தேவியும் சரி அப்படின்னு விடுறார். அந்த குரங்குக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும், நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு சிவபெருமானும் இது கொடுக்குறார், ஆசீர்வாதம் பண்ணுறார். பார்வதி, சிவன் என்ன பண்ணாரோ பார்வதியும் அதே பண்ணிடுவா இல்லையா. அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா, சிவனில் பாதி தேவி இருப்போம். 2 பேரும் சொன்ன உடனே சுற்றி இருக்கிற அஷ்டதிக் பாலகர்கள் ததாஸ்தோ அப்படின்னு சொல்கிறா. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு. இந்த குரங்குக்கு எவ்வளவு நல்ல பாக்கியம் இருந்திருந்தா இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். அது சோழ குலத்தில் போய் பிறந்து அங்கேயும் இதே மாதிரி ஒரு வானர முகத்தோட இதே மாதிரி சேவை செஞ்சுட்டுருக்கு. சிவன் கோயிலாக போயின்னு இருக்கு. சிவனுக்கு பூஜை பண்ணுற பாக்கியத்தை அடைஞ்சிருக்கு. இது ஒரு நாள் இருந்துகிட்டே இருக்கும்போது திரும்ப சிவன் கோவிலில் போயின்னு இருந்தாலும் யார் யார் சிவனடியாரோ அவாக்கிட்டெல்லாம் போயின்னு இருக்கு. அவளுக்கும் இதே வில்வப்பூ அர்ச்சனை, வில்வ இலை அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு குரங்குக்கு இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கிறது. தான் என்ன பண்ணுறோன்னு அறியாமல் செஞ்சிற பூஜைக்கே இவ்வளவு பெரிய பலன் இந்த வில்வ பூஜைக்கு அப்படின்னா, இன்னைக்கு பிரதோஷம் நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு இதை பக்தியோட அன்போட நாம் பண்ணுற பூஜைக்கு இன்னும் எவ்வளவு பலன் கிடைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இது அப்படியே பல மடங்காக கிடைக்கும் உனக்கு. அதுவும் இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் போய் சிவனை வழிபட்டாலும் சரி, தீபம் ஏற்றினாலும் சரி, ஒரு வில்வ இலைய அர்ச்சனைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, நீங்கள் வாங்கி கொடுக்கறதோட உங்கள் வேலை முடிஞ்சுது. அது சிவன்கிட்ட சந்நிதிக்கு போயாச்சு. அங்கே இருக்கிறவாளோட கடமை அதை என்ன பண்ணணுங்கிறது. எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இதுவும். நாம் என்ன பண்ணுவோம்? சிவனுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட வில்வம் தான் வந்திருக்கோம், நம்ம வேற ஏதாவது மாற்றி வாங்கிட்டு போகலான்னு கூட மனசு நினைக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு பிரதோஷ நாள், பிரதோஷ நேரம், சிவனுக்கு என்ன உகந்ததோ அதை தான் எடுத்துகிட்டு போகணும், அதை தான் நம்ம பூஜிக்கணும். ஒரு நல்ல நெய் விட்டு, வாசனையாக இருக்கிற நெய்யை விட்டு, கலப்படம் இல்லாத நெய் விட்டு ஒரு தீபம், கலப்படம் இல்லாத நல்ல எண்ணெய், இதை விட்டு தீபம் ஏற்றி ஒரு வில்வ இலையால் ஒரு அர்ச்சனை சுவாமி கிட்ட போட்டுட்டு வந்தாலே போகிறோம். நீ அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு வந்தால் போகிறோம். சிவன் அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடுவாராம். எப்படி அன்னத்தால் அவருக்கு அபிஷேகம் பண்ண போகிறோமோ அன்னாபிஷேகத்தன்னைக்கு, அதை விட ரெட்டிப்பு மடங்கு மகிழ்ச்சி இன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு. இப்பேற்பட்ட பிரதோஷத்தன்னைக்கு நாமளும் சிவனை நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு தெரிஞ்ச பதிகங்களை சொல்லி
நமச்சிவாய மந்திரத்தை 5 எழுத்து மந்திரம் சொல்கிறதுக்கே, அதை கேட்கறதுக்கே அதுக்கு உனக்கு ஒரு அருகதை இருக்கணும். அது ஒரு புண்ணியம் இருந்தால் தான், வாயில் சொல்லணும்னு இருந்தால் தான், காதில் விழுந்தால் தான் வாயில் வரும். தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். எத்தனையோ பேர் இருக்கா, கோயில் வளாகத்திலேயே இருக்கா, கோவில் தெருவிலேயே இருப்பா. அத்தனை பேருக்கும் கோயிலுக்கு வர பாக்கியம் கிடைக்கிறதோ? கிடைக்காது. அது மாதிரி சத்சங்கம் நிறையா பேருக்கு நடக்கிறது தெரியும். அந்த சத்சங்கம் அந்த நேரத்தில் தான் நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சு அவள் வரா இல்லையா, அவளுக்கு தான் பலன், அதோட பலன் கிடைக்கும். அதே போல் இந்த பதிவும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னு சொன்னால், வில்வத்தால் ஒரு குரங்குக்கு தெரியாத பூஜை பண்ணுறதுக்கே இவ்வளவு பலன்னா, நாம் தெரிஞ்சு பண்ணினா, அன்போட, பக்தியோட, பாசத்தோட, நேசத்தோட பண்ணினா அதுக்கு எப்பேற்பட்ட பலன்னு சொல்ல தேவையில்லை. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.